இன்னைக்கு நான் குழந்தை உண்டாகி ஒரு 7 மாசத்துல இருந்து பிரசவத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்காக பேசுறேன். அதாவது நிறைய பேருக்கு இப்ப எல்லாம் வயசானவங்க ஊர்ல வயசானவங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் தெரியும். இப்ப எல்லாம் ஊர் விட்டு ஊர் வந்ததுக்கு அப்புறம் தெரிய மாட்டேங்குது. நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி 80 வயசு பாட்டி இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பதிவு போடுறேன். ஒரு பெண் எனக்கு ஃப்ரெண்டோட பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கிறா, அதுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கேட்டா. அப்ப நான் சொல்றேன்ப்பா, கேட்டு சொல்றேன்ப்பான்னு சொல்லிட்டு அதை விசாரிச்சுட்டு தான் இப்ப நான் பேசுறேன். அதாவது 7 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அப்பப்ப வலி வரும், சூட்டு வலின்னு சொல்லுவாங்க. அந்த வலி வரும்போது வயிறு பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் ஒரு கஷாயம் சொல்றேன். நம்ம வீட்டுல உள்ள பொருட்களே தான். அதாவது வெந்தயத்தை லேசா வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கணும், அதே மாதிரி சோம்பும் நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கணும், பூண்டு ஒரு 4-5 பல்ல தட்டி வச்சுக்கணும், முருங்கை இலை காம்பு எடுத்துக்கோங்க. கடைக்கு போகும்போது முருங்கைக்கீரை வாங்கினீங்கன்னா வாங்கிக்கோங்க, இல்ல பக்கத்து வீட்டுகள்ல இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அந்த காம்பு ஒரு 4-5 காம்பு எடுத்துக்கோங்க. அடுத்து புளியங்கொட்டை மளிகை கடைகளில் போய் கேட்டீங்கன்னா, பக்கத்தில் உள்ள மளிகை கடைகளில் கேட்டீங்கன்னா அந்த புளியில இருக்கும். ஒரு 4-5 கொட்டை கிடைச்சா போதும். அதை சட்டியில வறுத்துட்டு அதையும் வாசம் வர்ற வரைக்கும் வருங்க. வறுத்துட்டு இந்த 5 பொருட்களையும் தண்ணியில ஊத்தி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா வாசம் வரும். அப்ப வடிகட்டி இந்த கன்சீவ் ஆன பிள்ளைகளுக்கு கொடுங்க. இது நல்லா சூட்டு வலியை தணிக்கும். வலி சும்மா இந்த வலி மாதிரி இருக்கும், அதெல்லாம் மாத்திரும். அதே மாதிரி ரொம்ப நல்லது. தலைக்கு ஊத்துற அன்னைக்கும், தலைக்கு குளிக்க பிள்ளைங்க தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு சாயங்காலம் இதே மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது, எந்த ப்ராப்ளம் வராது. இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க.